இந்த வீடியோ யாரான சேனல்லேருந்து பார்க்குறீங்கன்னாக்கா மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். எனக்கு கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது. நான் எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருந்தாங்க, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏரி கட்டியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போதுன்னு வந்து சொன்னாங்க. சரி சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன ஏரி சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லி நானும் எங்கள் அண்ணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம். வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலாக யூஸ் பண்ணுறாங்க பொழுது. எனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா கலந்து. சரி ஓகே இதெல்லாம் நமக்கு நேற்று சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு. சரி சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய படத்துலலாம் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகங்க. சரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்டுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேக்ட்ரி இருக்கும். ஏரிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வேணா பார்க்கலனாக்கா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற கழிவு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக தெரியாது. சரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சரி இது அப்புறம் சென்னைக்கு வர தண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சென்னை குடிநீர் சொல்லி பார்த்தீங்கன்னா கொட்டை ஏற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அச்சு வச்சுக்கிறானுங்களா. இதோட பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். ஸோ சென்னை மக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னாக்கா